अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र इंद्रयानी नदिकரையில் மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் இன்று நாம் காண வேண்டியது ஏக்நாத் மகாராஜ் எழுதிய சிரஞ்சீவி பத் அப்படிங்கிற ஒரு 42 ஓவிகள் கொண்ட ஒரு சின்ன நூல். அதுல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் சிம்பிளா ஒரு 42 ஓவியில சொல்லியிருக்காரு. நீ ஞானி ஆகணும் அப்படின்னு சொன்னா ரைட் ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து என்ன பண்ணணும், அட் தி எண்ட் ஆஃப் தி டே அந்த எண்ட்ல உனக்கு என்ன நடக்கும், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ப்ராசஸ். பொதுவாக ஒரு பகவத்கீதை அப்படிங்கிறது அதுக்காக தான் வந்திருக்கு. பட் அது 900 ஓவிகளோடு சொல்லப்பட்ட ஒரு விஸ்தாரமான விளக்கம். பட் சேம் திங் வெறும் 42 ஓவியில எப்படி நமக்கு அந்த 12 அபங்கத்துல முக்தாபாய் வந்து இந்த எல்லா விஷயத்திலும் சொல்லி கொடுத்தாலும் அந்த மாதிரி இதுல வந்து 42 ஓவிகள்ல நீ என்னென்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. ஸோ அதை இன்னைக்குல இருந்து நம்ம பார்க்க போறோம். மேபி 5-6 நாள் நம்ம முடிச்சிடலாம் நினைக்கிறேன். அதனுடைய முதல் ஓவியில சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, there is no other way for seekers to attain the immortal state. To help seekers understand this, I speak these words with certainty. அதாவது சிரஞ்சீவி நிலை அப்படின்னா அழியாத நிலை அப்படின்னு அர்த்தம். இந்த புஸ்தகத்துக்கு பேர் வந்து சிரஞ்சீவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா சிரஞ்சீவி பதவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிரஞ்சீவி பதவியை அடைகிறதுக்கு நான் வழிகாட்டுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இந்த கிரந்தம். அழிவற்ற சிரஞ்சீவி நிலையை அடைய சாதகர்களுக்கு வழி இல்லை. வேறு வழி இல்லைன்னா வழி தெரியவில்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த நிலையை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சிலவற்றை உறுதியாக கூறுகிறேன். ஸோ அழியாத சிரஞ்சீவி நிலையை அடைவதற்காக நான் இந்த நூலிலே இந்த 42 ஓவியில சில சிம்பிளான டிப்ஸை நான் வந்து கொடுக்குறேன். அதை நீங்க வந்து சிறிசாய்த்து கேட்க வேண்டும் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஓவியில அவர் ஆரம்பிக்கிறார். ஸோ அடுத்து என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா என்ன கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப மெயின். The primary requirement here is anutapa. Its nature is realizing that death is always near and thus renouncing the fleeting pleasures of the body. சரி, ஓகே. இந்த முதல் தகுதி அப்படிங்கிறது அனுதாபம் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா மன தூய்மைக்கான ஏக்கம் அப்படின்னு அர்த்தம். அனுதாபம் அப்படின்னா அர்த்தம் வந்து நான் சுத்தமான மனமாக இருக்க வேண்டும். சித்த சுத்தம் அப்படின்னு நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். ஒரு ஆன்மீக வாழ்க்கையில முதல் படி எது அப்படின்னு சொன்னா உன் மனசு சுத்தமா இருக்கணும். ரஜோ தமோ குணங்களை விட்டு விட்டு சாத்வீக குணத்திற்கு நீ வரணும். மனசு பியூரிஃபைடா இருந்தாதான் நான் அடுத்து சொல்ல போற அந்த ஞான விஷயங்கள் உன் மனசுக்கே புரியும், ஏறும். ஸோ அப்போ வெரி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குவாலிட்டி என்னன்னா மைண்ட் சுத்தமா இருக்கிறது தான். இப்ப இவர் அதை விட என்ன முக்கியமா சொல்லியிருக்காருன்னா சுத்தமான மனம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படு. சுத்தமான மனதிற்கு ஆசைப்படு. அதுக்கு பேர் தான் அனுதாபம் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. சரியா? அப்போ முக்கிய அதாவது மராட்டியில ஏத்தே முக்கிய பாகிஜே அனுதாபா. இப்போ எது ரொம்ப ரொம்ப முக்கியமா உனக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனா வேணும் அப்படின்னா நான் சுத்தமானவனாக இருக்க வேண்டும்ன்ற ஆசையும் ஏக்கமும் நமக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா சொல்லியிருக்காரு. சரி, அது என்ன மாதிரியான ஆசை, அதன் வடிவம் என்னவென்றால் அப்படின்னா மரணம் எப்போதும் அருகிலேயே இருக்கிறது என்பதை உணர்ந்து உடல் சார்ந்த சிற்றின்பங்களை உதறி தள்ளுவதே ஆகும். டைரக்டா அதுக்குண்டான அந்த மனம் சுத்தமா இருக்கிறதுன்னா எப்படி அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த பர்டிகுலர் ஓவியில சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றாரு? சுத்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த ஆசையை அடைகிறது எப்படி அப்படின்னா உடல் சார்ந்த சிற்றின்பங்களை உதறி தள்ளுவது அப்படின்னு வந்திருக்கு. உடல் சார்ந்த சிற்றின்பங்களை எப்படி உதறி தள்ள முடியும் அப்படின்னு அடுத்த பெரிய சந்தேகம் நமக்கு வந்துடும். அதற்கும் டிப்ஸ் கொடுக்கிறாரு. மரணம் எப்போதும் அருகிலேயே இருக்கிறது என்பதை உணர்ந்தால் உனக்கு வந்து சிற்றின்பங்களை உதறி தள்ளுகின்ற ஆசை வந்துவிடும் அப்படின்னு அர்த்தம்.
நிறைய எக்ஸாம்பிள் ஞானேஸ்வரியில பார்க்கணும் அப்படின்னா ஆஹ், எந்த அளவுக்கு நம்ம முட்டாளா வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கு, பாம்பின் வாயில் பாதி விழுங்கப்பட்ட தவளையானது அந்த பாம்பின் வாயிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று எத்தனிக்காமல் தன் முன்னால் பறந்து கொண்டும் இருக்கும் ஈயை மடக்கி வாயில் போட்டுக்கொண்டு ஆனந்தப்படுமாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். சரியா? செத்து போயிட்டு இருக்க, செத்து போறன்ற ஃபீலிங்ல இருக்கும்போது எவனுக்காவது வந்து என்னத்தையாவது ஆசை அனுபவிக்கணும்னு தோணுமா? ஆனா நம்ம மக்கள் இப்படி இருக்காங்களே. இவன் செத்துட்டு இருக்கான்ற ஃபீலிங்கே இல்லையே. எந்த அளவுக்கு விஷய இன்ஜெக்ட்குள்ள போறியோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா நீ செத்துட்டு இருக்க அப்படிங்கிறது தெரியுதா தெரியலையா? அப்போ இந்த மோர் அண்ட் மோர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படின்னா மோர் அண்ட் மோர் நீ வேகமா இந்த எமன் நோக்கி போயிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ஆனா அது எப்படி உங்களால முடிகிறதோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பரபரப்போட அந்த ஞானேஸ்வரியில பேசியிருப்பாரு. ஸோ அந்த விஷயத்தை தான் இங்க அழகா கோடிட்டு காட்டுறாரு. அப்ப இந்த எக்ஸாம்பிளே யோசிச்சு பாருங்க. பாம்பின் வாயில பாதி போயிடுச்சு தவளை. சரியா? இப்போ அதுக்குள்ள என்ன ஃபீலிங் இருக்கணும்? இந்த துக்கத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவேன் அப்படிங்கிற ஃபீலிங் இருந்ததுன்னா, அது எப்படி இப்ப வந்து அந்த முன்னாடி போற ஈய மடைக்கு போட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு நான் யோசிக்கணும். இப்போ ஒரு மிகப்பெரிய மரண பாதாளத்துல இருக்கியே, அதுல இருந்து என்ன தப்பிக்கிறதுன்ற வழியை பார்க்காம உட்காந்து சிற்றின்பத்திற்கு நோக்கி போயிட்டு இருக்கியே அப்படிங்கிற அந்த கேள்வியோட நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்போ சிற்றின்பங்களை உதறி தள்ளி விடுவாய். ரியலா ஃபீல் பண்ண அப்ப ஏன் நம்ம பண்ணல அப்படின்ற அடுத்த கேள்வி, ஏன் அந்த தவளை மட்டும் வந்து அப்படி பண்ணல அப்படின்னா, அதுக்கு செத்து போயிடுமோ அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்ல. பாதி சாப்பிட்ட பிறகு பாம்பின் வாய்க்குள்ள பாதி உடம்பு போனதுக்கு அப்புறமும் கூட அந்த தவளைக்கு ஸ்டில் இட் டசன்ட் ஃபீல் தட் நான் செத்து போயிடுவேங்கிற ஃபீலிங் இல்லை. செத்து போயிடுவேன்ற ஃபீலிங் வந்தா அது முன்னாடி பறக்கிற ஈய போயிட்டு அது சாப்பிடுமா? அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபீலிங் என்னவா இருக்கணும்? மரணத்திலிருந்து எப்படி தப்பிப்பதுன்னு யோசிக்க வேண்டாமா? கொஞ்சமாவது புத்தி இருக்கிறவன் அதைத்தானே பண்ணணும். ஆனா அதை நீங்க பண்ணுங்க. அப்போ சிரஞ்சீவி பத்து அப்படின்னா என்ன? நான் மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுதுன்னு முதல்ல சொல்லிட்டாரா? அனுதாப்பா அப்படின்னா என்ன? மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஆசைப்படு, சுத்தமான மனதிற்கு ஆசைப்படு. இப்போ மரணமில்லா பெருவாழ்வுக்கு ஆசைப்படணும்னா விருப்பும் வெறுப்பும் இருக்கின்றவரை பிறப்பு இறப்பு என்ற சூழலிலே சிக்கி தவிப்பாய். அது எல்லா வேதமும் ஸ்ட்ராங்கா சொல்லிடுச்சு. அப்போ விருப்பு வெறுப்பு போக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோட்டை ஞானேஸ்வரியில திரும்ப திரும்ப சொன்னது என்ன? புலன்களை கட்டுப்படுத்து. புலன்கள் தான் வந்து முதல் கோட்டை. நீ அதை உடைச்சு தள்ளிட்ட அப்படின்னு சொன்னா ஈஸியா மனத்தை கைப்பற்றிடலாம். சரி, புலன்களுக்கு ஈஸியா செல்லம் கொடுத்து அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தான்னா மனசு எப்படிதான் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருப்பாரு. சரியா? அப்ப புலன் இன்பத்தை தான் இங்கே சிற்றின்பங்கள் அப்படின்னு சொன்னதா எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப சிற்றின்பங்களை உதறி தள்ளுவதே ஆகும் அப்படிங்கிறத மெயினா சொல்லியிருக்காரு. அதுக்கு டிப்ஸும் கொடுத்திருக்காரு. சிற்றின்பங்களை உதறி தள்ள முடியாதே, என்னங்க நாங்க வாழ்றதே சிற்றின்பத்துக்காக தானே வாழ்றோம், அது எப்படி அப்படின்னு சொன்னா, நீ செத்து போயிடுவே அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கா? நீ செத்து கொண்டிருக்கின்றாய் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கா? எப்போது வேண்டுமானால் மரணம் வரலாம் அப்படின்னு உனக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் என்னன்னா, ஆஹ் இப்பதான் 25 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, இப்படியும் இன்னொரு 70 வயசு வரைக்கும் இருப்பேன்ல என்ற ஒரு நம்பிக்கை. ஆனா கண்ணுக்கு முன்னாடி கருவில் இருக்கும் குழந்தையே இறந்து பிறக்கிறது என்பதையும் அவன் காண்கின்றான். எப்ப வேணா யாரு வேணா செத்து போறாங்க அப்படிங்கறது கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட ஸ்டில் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் நான் மட்டும் உசுரோட இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் தாட் எங்க இருந்தே வருதோ நமக்கு தெரியல. சரியா? அதனாலதான் மெயின் அந்த டிப்ஸ சொல்றாரு. நீ இதை சாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? மரணம் எப்போதும் அருகிலேயே இருக்கிறதுன்னு ஃபீல் பண்ணு. அப்போ உனக்கு இந்த சிற்றின்ப வயசு குறையும். அப்ப புலன் இன்பத்துல இருந்து வெளியே வரணும், சிற்றின்பத்துல இருந்து வெளியே வரணும்னா ஃபர்ஸ்ட் நீ மரணம் பக்கத்திலேயே இருக்கதான். இப்பவே நான் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவேன் அப்படிங்கிற ஃபீலிங்க்கு வா. அப்பதான் உனக்கு வந்து இந்த சிற்றின்ப வேட்கையில இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்காரு. இதே ரிலேட்டட் எக்ஸாம்பிள் ஞானேஸ்வரியில எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. ஞானதேவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆஹ் உடன்கட்டை ஏறப்போகும் பெண்ணானவள், அவளுக்கு செய்யப்படுகின்ற அலங்காரத்தின் மேல் அவளுக்கு நாட்டம் இல்லாதது போல. அந்த காலத்துல சம்பிரதாயம் என்னன்னா, அந்த பெண்ணிற்கு அந்த கணவன் இறந்துட்டான். கணவன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த பெண்ணையும் வந்து சேர்த்து அந்த தீயில போட்டு எரிச்சிருவாங்க. ஆனா அந்த சம்பிரதாயம் என்னன்னா, இவளை எரிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த தீயில போடுறதுக்கு முன்னாடி
இவளை வேற லெவல்ல பட்டு புடவையெல்லாம் கட்டி அவளுக்கு மேக்கப் போட்டு அவளுக்கு நகைகள் எல்லாம் பூட்டி வேற லெவல்ல சிங்காரிச்சு அதுக்கப்புறம் தான் தூக்கி போடுவாங்களாம். இது அவங்களுடைய சம்பிரதாயம். ஞானதேவர் என்ன சொல்றாரு, உடன்கட்டை ஏறப்போகும் பெண்ணிற்கு செய்யப்படும் அலங்காரங்களிலே அவள் மனம் செல்லுமா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. அததான் இங்க அவர் கோட் பண்ணிருக்காரு. ஏக்நாத் என்ன சொல்றாரு, சிற்றின்பத்துல எனக்கு போயிடுதே என் மனசு, நீங்க பாட்டு சொல்லிட்டேங்க புலன் அன்பத்தை விற்று சிற்றின்பத்தை விற்று அப்படின்னு ஈஸியா சொல்றேங்க. இது எப்படி முடியும்? டே மரணம் பக்கத்திலேயே இருக்குன்னு ஃபீல் பண்ணா எப்படிடா விடாம இருக்க முடியும்? தெரியுமா உனக்கு நீ 80 வயசு வரைக்கும் வாழ்வேன்னு? மரணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழின்னா முதல்ல புலன்களை கட்டுப்படுத்தினாதான் நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு மரணம் இல்லா பெருவாழ்வுக்கு போக முடியும். நீ மரணத்தை பக்கத்திலேயே இருக்கணும். மரணத்தை பக்கத்திலேயே இருக்குன்னு நினைச்சிட்டா மட்டும் நான் வந்து புலன் அடக்கிடுவேனா? இந்த எக்ஸாம்பிள் யோசிச்சு பார்த்தா யாருக்காவது சந்தேகம் வருமா என்ன? அப்ப கூட நம்ம திங்க் பண்ண தெரியறது இல்ல. மரணம் பக்கத்திலேயே இருக்குன்னு நினைக்கவா? அப்ப கூட அவன் நினைக்க மாட்டேங்கிறான். உடன்கட்டை ஏற போரும் பெண்ணுக்கு அவளுக்கு வந்து நல்லா நிறைய சாப்பாடுலாம் வைப்பாங்களாம். ஸ்வீட்டு, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா சாப்பாடுகளையும் சாப்பிட்டு அவளுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணி அதுக்கப்புறம் தூக்கி தீயில போட போறாங்களாம். இவளுக்கு இந்த சாப்பாட்டு மேல விருப்பம் இருக்குமா? இந்த அலங்காரம் மேல விருப்பம் இருக்குமா? தன் கணவனோட இப்ப சேர்ந்து சாக போறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல இதெல்லாம் எப்படிதான் அனுபவிக்க முடியும் என்ற அந்த எக்ஸாம்பிளை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏக்நாத் மகாராஜ் ஏன் இந்த டிப்ஸை கொடுத்துருக்காரு அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டிப்பா நமக்கு மெயினா சொல்ல வர்றது என்னன்னா, நீ மரணமில்லா பெருவாழ் வாழணும்னா ஃபர்ஸ்ட் சுத்தமான மனதிற்கு ஆசைப்படு. சுத்தமான மனசு என்ன? சிற்றின்ப வேட்கையிலிருந்து விடுபடுவதற்கு தான் சுத்தமான மனம்னு பேர். அது எப்படி முடியும்? எப்படி முடியும்னா மரணம் பக்கத்திலேயே இருக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிட்டாலே முடிஞ்சிரும்ல என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த பர்டிகுலர் ஓவியில அழகா நமக்கு விளக்கி இருக்கிறாரு. நான் மறுபடியும் படிக்கிறேன். இதற்கு முக்கியமாக தேவை மன தூய்மைக்கான ஏக்கம் அனுதாபம் ஆகும். அதன் வடிவம் என்னவென்றால் மரணம் எப்போதும் அருகிலேயே இருக்கிறது என்பதை உணர்ந்து உடல் சார்ந்த சிற்றின்பங்களை உதறி தள்ளுவதே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரா? அது என்ன உடல் சார்ந்த சிற்றின்பங்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள எல்லா ஆசையும் இந்த உடம்ப மையமா வச்சுதான் வரும். நீங்க சொகுசா பிரயாணம் பண்ணணும், ஃபிளைட்ல போகணும்னு ஆசைப்படுறாங்க. எதுக்கு? இந்த உடம்புக்காக அப்படின்னு ஃபீல் பண்ணுவேங்க. வேற ருசி ருசியா சாப்பிடணும் இந்த நாக்குக்காக. அல்லது நீங்க எந்த ஒரு ஆசையை வேணா யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே இந்த உடம்பை மையமாக வைத்தே தான் நீங்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. ஆனா உடம்பே நீ இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா எவன் பக்கத்திலேயே இருக்கான், எப்ப வேணா தூக்கிட்டு போயிடுவான். உடம்பு உனக்கு சொந்தமானதே இல்லை, உடம்பே நீ இல்லை. அவன் வந்து அது என்னமோ சொல்லுவாங்க, எமன் வாயில் பட்ட எச்சில் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த உடம்பு யமன் வாயில் பட்ட எச்சிலாம். எப்ப வேணா வந்து அவன் தூக்கிட்டு போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீ அதை ஃபீல் பண்ணா இந்த உடம்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த உடம்பு சுகத்துக்கு நீ ஆசைப்படுவியா? ஸோ இந்த உடம்பு சார்ந்த ஆசைகளை நீ உதறி தள்ளு. டெக்னிக் வந்து நீ மரணம் எப்ப வேணா பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேன்னா அதை ஜெயிக்க முடியும். இதுதான் அந்த 2வது ஓவி. இப்போ 3rd ஒன்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அதே மாதிரி பர்த்டே அப்படின்னு கொண்டாடுறோம். கிஃப்ட் வாங்கிட்டு வரலையே, கேக் எனக்கு பர்த்டே வந்தா எனக்கு இப்படி இப்படி கேக்லாம் வேணுமே அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். ஆனா மரணத்தை நோக்கி போறோம். அதாவது இப்போ ஒரு வயசு போச்சுன்னாலே மரணத்தை நோக்கி தான் போறோம். ஆயுள் கம்மி தான் ஆகுதே தவிர அங்க பர்த்டேன்னு கொண்டாடும் போது அங்க ஆயுள் கூடல. ஆயுள் வந்து ஒரு வயசு எனக்கு குறைஞ்சுக்கிட்டே தான் போகுது ஒவ்வொரு வருஷமும் அப்படிங்கிற தெளிவு இருந்தாலும் கூட மனம் சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஏக்கம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த பாம்புடைய நிழலுக்கு எலி ஆசைப்பட்டது போல் அப்படின்னு ஞானதேவர் சொல்வாரு. அது வந்து இது தவளை தானே சொன்னீங்க. எலி வந்து நிழலுக்கு ஆசைப்படும்னு சொல்லுவாங்க. அது இது ஒண்ணுதானா? படத்தின் கீழ் இருக்கும் எலிக்கு அந்த பாம்பு படத்தின் நிழல் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குமோ அப்படின்னு கேள்வி கேட்பார். அப்படின்னா பாம்பு படத்துக்கு கீழே ஒரு எலி இருக்கு. எதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பாம்பின் நிழல்ல குளிர் காயுதான்.
பாம்பு நிழல்ல குளிர் காயறதுக்காக அந்த பாம்பு நிழல்ல உட்காந்துட்டு அது சந்தோஷமா இருக்க முடிஞ்சது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது. ஏன்னா பாம்பு படம் எடுத்துட்டு இருக்கும்போது வேற, பாம்பு சும்மா இருந்தாலே எலிய பார்த்ததுன்னா சாப்பிடும். அப்போ செகண்ட்ல சாக போகிறது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணாம அது அந்த நேரத்துல நிழல் கொடுக்குது, அதுல நான் குளிர்ச்சியா இருக்கு, சுகமா இருக்கு அப்படின்னு நினைச்சா எவ்வளவு முட்டாள்தனமோ அப்படின்ற அந்த அனதர் எக்ஸாம்பிள். கிட்டத்தட்ட அந்த எல்லாமே அந்த ஒரே வரிக்குள்ள தான் இதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த எக்ஸாம்பிளையும் கண்டிப்பா எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இப்ப இந்த விஷய வைராகியத்துல கூட அந்த மலை பாம்பை தலையணை போல் வைத்து தூங்க முடியுமா, புலிவாழும் குகைக்குள் போக முடியுமா அப்படின்னா கூட அந்த மரணம் இதான சொல்ல வர்றாங்க இங்க. ஆமா, கரெக்ட் தான். கர்நாடகத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஞானேஸ்வரில். உம் ஓகே. இங்கதானே நான் நாய் வாந்தி எடுத்த அன்னத்தை புசிப்பானா அப்படின்னு சொல்லி இங்கதானே இதுல தானே கேட்பாங்க, விஷய வைராகியத்துல தானே. ஆமா. உம் சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன் மஸ்ட் ரெஃப்ளெக்ட் why was this noble human body created. I have misused it for worldly pleasures and lost the spiritual opportunity at hand. இப்போ தெளிவா ஒரு சிந்தனைக்குள்ள போக சொல்றாரு. கடவுள் இந்த மேலான மனித உடலை எதற்காக படைத்தார்? நான் இதை உலக இன்பங்களுக்காக வீணாக்கி விட்டேனே என்று ஃபீல் பண்ணி, கையில் இருந்த ஆன்மீக வாய்ப்பை இழந்து விட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணி அவன் ஒருவன் தீவிரமாக சிந்திக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன, இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு தெரியாது மரணம் அப்படிங்கிறது ஜெயிக்க முடியும்னே தெரியாது. மரணமில்லா பெருவாழ்வு ஒன்று இருக்கிறதுன்றதையே டோட்டலா மறந்துட்டு மாட்டோன்னே லூஸ் தரமா நினைச்சிடறோம். இவன் மட்டும் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட போற மாதிரி ஒரு ஃபீலிங்ல சிற்றின்பத்துல விழுந்து போயிட்டு இருக்க. இப்போ நான் உனக்கு மரணமில்லா பாதையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க புக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா உடல் சார்ந்த சிற்றின்பங்களை விட்டுடணும் அப்படின்னு 2வது கோவிலையே சொல்லிட்டாரு. அப்போ விட்டுட்டு என்ன செய்யணும்? விட்டுட்டு என்ன செய்யணும்னா இந்த பாடி இறைவன் எதற்காக படைத்தான், இதை நான் ரைட் யூஸ் எப்படி பண்றது? மிஸ்யூஸ் இது நாள் வரைக்கும் பண்ணிட்டேன் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்ப மிஸ்யூஸ் பண்ணதை ரியலைஸ் பண்றதோட கையோட இப்ப நீ என்ன திங்க் பண்ணணும்னா ஹவு டு யூஸ் இட் இன் அ ரைட் வே. இதை எப்படி நான் கரெக்டா பயன்படுத்தணும்? இந்த கடவுள் எதற்காக எனக்கு இதை கொடுத்தான்? இப்போ மரணமில்லா வாழ்விற்கு இந்த உடம்பும் கூட கை கொடுக்குமா? அப்போ முதல்ல என்ன சொன்னாரு, சிற்றின்பத்துல விழுந்தேன்னா உன்னை சாகடிச்சிடும் அப்படின்னாரு. அப்போ உடம்ப தவறா பயன்படுத்தினா வேமா செத்து போயிடுவேன். அப்போ உடம்ப ரைட்டா பயன்படுத்தினா நான் சாகாம வாழ்ந்துடுவேனா? அதே தான் திங்க் பண்ண சொல்றாரு. சரியா? அப்போ இதை சரியாக பயன்படுத்துவது எப்படி? அப்போ மரணமில்லா பெருவாழ்விற்கு இந்த உடம்பை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சாரிம்மா. ஸோ 3வது ஓவியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல இந்த உடல் இல்ல ராங் யூஸ், மிஸ்யூஸ் பண்றதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது 2வது ஓவி. இப்ப ரைட் யூஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத தீவிரமா சிந்திக்கணும் அப்படிங்கிறது 3வது ஓவி. அவ்வளவுதான். ஸோ அவர் சிம்பிளா என்ன சொல்றாரு, அப்போ இந்த உடம்பு ஏன் இறைவன் படைத்தான், இதை ரைட் யூஸ் பண்றதுன்னா என்ன, எப்படி நான் பண்ணா பெர்மனண்டா நான் பிளிஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஏன்னா மரண பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேத்து நம்ம 1.5 கிளாஸ்ல ஞானேஸ்வரி எத்தனை பேர் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதுல ரொம்ப டீட்டெயிலா மரண பயம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தார். இருக்கிறதுலயே ஒஸ்டான ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னா அது மரண பயம் தானா அப்படின்னா, மரண பயம் மட்டும் இல்ல மரண வேதனையை பத்தி சொல்லியிருந்தாரு. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது எல்லாமே அந்த வீடியோலயும் நான் நிறைய பேசியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மரணம் பத்தி பயமே இல்லையே, எனக்கு அடிபட்டுட்டு வலி வேதனையோட பெட் ஏறிட்டு போனோம் அப்படின்னு வேணா நான் பயப்படுவேனே தவிர டக்குனு உசுறு போச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு பயமே இல்லை, அது எனக்கு வேதனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க. பட் ஞானேஸ்வரியில தெளிவா சொல்றாரு, இருக்கிறதுலேயே மிகப்பெரிய வேதனை மரண வேதனை. அப்போ வலி என்னால தாங்க முடியாது, ஆனா மரணத்தை தாங்கிடுவேன் அப்படிங்கிற. வலிங்கிறது சின்ன வேதனைங்கிறாரு, மரணம்ங்கிறது பெரிய வேதனைங்கிறாரு. யாருக்குன்னு சொல்லிடுறேன்,
லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, ஞானிகளுக்கு இல்லை. சரியா? ஞானி எப்போது தான் உடம்பே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டானோ அதுக்கப்புறம் இந்த உடம்பு இருந்தாலும் போனாலும் அவன் சந்தோஷமா தான் இருப்பான். அதை விடுங்க. பட் உடம்பையே மையமாக வைத்து நம்பி வாழ்ந்து கொண்டு இந்த உடம்புக்காகவே சிற்றின்ப வேட்கையில வாழ்ந்து கொண்டு இந்த உடம்பு நம்பியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவனுக்கு கை காலு போச்சுன்னாலும் உடம்பு இருக்கேன்ற ஒரு சந்தோஷத்துல வாழ்ந்துருவாங்க. உடம்பே போகுதுன்னா என்ன ஆகும் அவன் நிலைமை? ஸோ இதெல்லாம் உங்களை ஏமாத்திக்கிற வேலை. உடம்பே போச்சுன்னா நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன், கை கால் போனா மட்டும்தான் நான் வருத்தப்படுவேன், இதெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்களே தவிர உண்மை கிடையாது அப்படின்றத தெளிவா ஞானேஸ்வரில சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ மரணம் அப்படிங்கிறத நீ ஜெயிக்கணும், ஜெயிக்க முடியும் அப்படின்னா இருக்கிறதுலயே மிகப்பெரிய வேதனையான அந்த மரண வேதனையிலிருந்தே உன்னால் மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்க சிரஞ்சீவி பத்தினுடைய நோக்கம். சரியா? அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசி அப்படிங்கிற. மரணமே இல்லால் மரண வேதனையே உன்னால் தாண்ட முடியும் அப்படின்னு ஒரு குவாலிட்டி இருக்கு அப்படின்னா அதை பத்தி யோசி. இந்த உடம்புல இருந்து கொண்டு நான் என்ன செய்தால் இந்த உடல் என்னை விட்டு போகும்போது நான் கொஞ்சம் கூட அசராம சந்தோஷமா இருக்க முடியும்னு யோசி. அதாவது என்ன உங்களை விட்டு போனாலும் பேஸ்ட் ஆன் தி ஆசை உங்களுக்கு வேதனை இருக்குங்க. பொண்டாட்டி விட்டுட்டு போறா, பொண்டாட்டி மேல ஆசை உள்ளவன் வேதனைப்படுவான். பணம் உன்னை விட்டு போகுது, பணத்து மேல ஆசை உள்ளவன் கண்டிப்பா வேதனைப்படுவான். அப்போ எது நம்மளை விட்டு போனாலும் அது மேல நமக்கு ஆசை இருந்தது அப்படின்னா நமக்கு அது வேதனை வரும். சரியா? ஆனா எல்லா ஆசைகளுக்கும் அஸ்திவாரமா இருக்கக்கூடிய உடம்பே விட்டுட்டு போனா நமக்கு அழுகை வராம எப்படிங்க இருக்கும்? ஏன்னா எல்லா ஆசைகளுக்கும் அஸ்திவாரம் எங்க இருக்குன்னா உடம்புதான். உடம்பை மையமா வச்சுதான் பொண்டாட்டி மேல ஆசை ஏன் வருது, இந்த உடம்புக்கு அது தேவைன்னு தான் வருது. பணத்து மேல ஆசை ஏன் வருது, இந்த உடம்புக்கு அது தேவைன்னு தான் வருது. உலகத்துல எல்லா ஆசையுமே எதுக்காக இருக்குன்னா உடம்புக்காக தான் இருக்கு. உடம்பே உன்னை விட்டு போக போகுது அப்படின்னா அது எவ்வளவு வேதனையாக இருக்கும் என்றுதான் அவர் சிந்திக்க சொல்லுகிறார். சரியா? அப்ப ரைட் யூஸ் எப்படி பண்றதுன்னு யோசி. அந்த நேரத்துல கூட நீ சந்தோஷமா இருக்க முடியுங்கிறாரு. ஏன்னா உனக்கு மரணமே இல்லை அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. அப்ப இந்த உடம்புக்கு மரணம் ஏற்படலாம், உனக்கு ஏற்படாது. இந்த உடம்பு இருந்தாலும் இல்லைனாலும் நீ சந்தோஷமாக வாழலாம். அந்த ஒரு நிலைக்கு அடைய வேண்டும் அப்படின்னா இந்த உடம்பை எப்படி யூஸ் பண்றது? சரியா? ஹவு டு யூஸ் இட் இன் அ ரைட் வே. இந்த உடம்பை நான் சரிவர எப்படி பயன்படுத்துவது, இறைவன் இதை எதற்காக எனக்கு கொடுத்திருக்கான், இதை சரிவர பயன்படுத்தி இந்த சிரஞ்சீவி பதத்தை நான் அடைய முடியுமா என்ற தீவிர சிந்தனைக்குள் எடுத்துட்டு கொண்டு போங்க. இதுதான் அவர் 3வது ஓவியில பர்டிகுலரா சொல்ல வர்ற விஷயமா பார்க்கறேன். நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தோணுது, நான் சொல்லவாண்ணா? சொல்லு. ஒரு அப்பான்னா, அதாவது ஒரு குழந்தைக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்குறாரு. அவன் ரொம்ப நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா படிக்கிறான். சரி, கம்ப்யூட்டர் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆசையா வாங்கி கொடுக்குறாரு. அது அவன் யூஸ் பண்ணும்போது பார்க்குறான், மேக்ஸுக்குன்னு யூஸ் பண்றான். அப்போ என்னன்னா, கம்ப்யூட்டர்ல எவ்வளோ விஷயம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா அவன் யூஸ் பண்றது ஒரு சின்ன பகுதி தான். கால்குலேட்டர் அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணிட்டு வச்சிடுறான். அப்ப அத அப்பா பாக்குறாரு. நமக்கு ஆபீஸ்க்கு கம்ப்யூட்டர் தேவைப்படுது, இவனோ கால்குலேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்றான். அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர்ல கால்குலேட்டர் மட்டும் யூஸ் பண்றதுக்கு நம்ம தனியா கால்குலேட்டரே கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்துட்டு இதை புடுங்கிடுற. இது எதுக்காக ரிலேட் பண்றேன் அப்படின்னா, இப்படி நம்மளுடைய உடல்ல எதுக்காக பயன்படுத்த சொல்லி இந்த மனித தேகத்தை கடவுள் கொடுத்தானோ அதுக்கு யூஸ் பண்ணாம லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல எதையோ அனுபவிக்கிறேன்னு யூஸ் பண்ணா, இந்த மனித தேகம் உனக்கு எதுக்குடா, நாய் மாதிரி நீ திரியிறியா, போ கீழ்நிலைக்கு போ, நாய் பிறவியே போதும். மனித தேகத்துல ஒரு நாயா நீ வாழ்ந்துட்டு இருக்க, குரோதத்தோட இருக்க, எல்லார்கிட்டயும் கோபப்பட்டுட்டு இருக்க அப்படின்னா நீ மனித பிறவியை விட்டுட்டு நாய் பிறவிக்கு போ அப்படின்னு புடுங்குற மாதிரி. ஸோ அந்த உடல்ல சரியான இடத்துல யூஸ் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறேன்னா. ஓகேம்மா. ஸோ ஹவு டு யூஸ் இட் இன் அ ரைட் வே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம மனிதனாய் பிறந்து விட்டு மிருகமாய் வாழ்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேங்க. அந்த மாதிரி வாழ்றவங்களை அடுத்த பிரிவில் அவன் மிருகமாவே போட்டுடுறான் அப்படின்னு கீதையிலையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்ப எதற்காக இந்த உடம்பு படைக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் மனிதன் இறைவனாகலாம் அப்படிங்கிறதுக்காகவே தான் படைக்கப்பட்டது. அதாவது மனித பிறவிக்கு மட்டுமே
உண்டான ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, இவனால மட்டும்தான் அந்த மரணமில்லா பெருவாழ்வு சிரஞ்சீவ பதத்தை அடைய முடியுமா. மிருகங்கள் எல்லாம் அடுத்த பிறவியில மனுஷனா பிறந்து அதுக்கப்புறம் தான் அடையணும். ஏன்னா நான் யார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சாமர்த்தியம் வந்து 6வது அறிவு படித்த அந்த மனிதனுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதெல்லாம் கூட இந்த வேதம் சொல்லுவதை காணும்போது, அப்போ இந்த மனித பிறவி அரிதினும் அரிது அப்படின்னு அவ பாட்டு ஏதோ பாடுவா சரியா. மனிதரடாய் பிறட்டை அரிது அதோட நிப்பாட்டி அதுதானே வந்து சரியா. இப்போ நமக்கு எல்லாமே இருக்குன்றதுக்காக சொல்ல வர ஊன் குருடு பிறத்தல் இன்றி பிறத்தல் அரிதுன்னு அவர் நிறையவே சொல்லிட்டு இருப்பார். சிரவணம் நமக்கு வேணும், ஸ்கிரிப்சர்ஸை பார்த்து படிக்கணும், ஆன்மீகத்துல வந்து நம்ம முன்னேறணும் அப்படின்னா நமக்கு இந்த புலன்கள் அப்படிங்கிறது வேணும். ஓகே ஓகே. ஸோ இந்த புலன்கள் வந்து புலன் என்பதற்காக அல்ல, அது ஞான வேட்கைக்கு ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு அதே புலன்களை நீ பயன்படுத்தணும் அப்படின்னு. இப்ப காது இருக்கு அப்படின்னு சொன்னா இனிமையாக கேட்பதற்கு அப்படிங்கிறத விட ஞான விஷயங்களை கேட்பதற்கு, கண் இருக்குன்னா என்னத்தையோ பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத விட இறைவனை பார்ப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி ரைட் யூசேஜ் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றா. ஸோ இங்க மானிட பிறப்பு மிகவும் அரிதற்கரிய ஒரு பிறப்பு என்று சொல்லப்பட்ட காரணத்தினால் அதை எப்படி சரிவர பயன்படுத்த வேண்டும் என்பது ஏக்நாத் மகாராஜ் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அதை நானே சொல்றேன் அப்படின்னு தான் அந்த இடத்துல டீப்பா திங்க் பண்ணது எப்படி ரைட் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். When one constantly feels such repentance, vairagya comes to them. Listen now as I describe the nature of that detachment. என்ன பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். இத்தகைய மனமாற்றத்தை ஒருவன் தொடர்ந்து செய்யும் போது அவனுக்கு வைராகியம் பற்றற்ற நிலை கைகூடும். இந்த வைராகியத்தின் தன்மையை இப்போது நான் சொல்ல போகின்றேன். ஃபர்ஸ்ட் இந்த உடம்பில் நீ கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வைராகியம். உடம்புன்னா இந்த இடத்துல உடம்பு மட்டும் இல்லை, உடம்பு மனசும் வேற வேற இல்லை. நீங்க உடம்புன்னு சொல்லும் போது இந்த மனசையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து உடம்புக்காக வாழ்றோம் அப்படின்னு சொன்னாலும் மனசுக்காக வாழ்றோம்னு சொன்னாலும் ஒண்ணுதான். உடம்புங்கிறது கருவிதானே, அனுபவிக்க போறது எல்லாமே மனசு தானே என்று பார்க்கும்போது இப்போ இந்த உடம்பும் மனசும் நீ வச்சிருக்க, இதை வந்து கரெக்டா நான் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது டீப்பா திங்க் பண்ண சொல்லிட்டாரு. அந்த டீப்பா திங்க் பண்ணும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா வைராகியம் அப்படிங்கிறது வரணும். அது எப்படி வரணுங்கிறத அடுத்தடுத்த ஸ்லோகத்துல அவரே சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நீ வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறது தானே, மிஸ்யூஸ் பண்ணி வாழ்ந்துட்ட, ரைட் யூஸ் பண்ணி வாழணும்ன்றத டீப்பா திங்க் பண்ணிட்டாரு. இந்த ரைட் யூஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அவர் கொடுக்கறது என்னன்னா வைராகியத்தோடு வாழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பற்றற்ற நிலையோடு வாழ் அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கு. வைராகியம் அப்படின்னா பற்றற்ற நிலை, ஆசைகளற்ற நிலை, சிற்றின்ப வேட்கையற்ற நிலை, அல்லது சிற்றின்பம் நமக்கு முன்னாடியே வந்தா கூட அடிச்சுப்போ அப்படின்னு அதை தூக்கி போடுகின்ற ஒரு நிலை. இதற்கு வந்து வைராகியா அப்படின்னு பேர். பொதுவா நம்ம வந்து வைராகியம் அப்படின்னா எடுத்துக்கொண்டு அந்த முடிவை ஸ்ட்ராங்கா நிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல வைராகியா அப்படின்னா பற்றற்ற நிலை அப்படின்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஏன்னா அது இருந்தாதானே இவன் வந்து எடுத்துக்கொண்ட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அதனால இந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வைராகியத்தின் தன்மை எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலா நானே சொல்றேன் அப்படின்னு அடுத்து ஆரம்பிக்கிறார், ஓகேவா? அதுக்கு முன்னாடி வைராகியம், அந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறத எப்படி அடையிறது? வைராகியம்னா என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லிட்டோம், பற்றற்ற நிலை அப்படின்னா இப்போ அழகான பெண் வந்து முன்னாடி வந்து நிக்கிறா, ஐஸ்வர்யா ராய் மாதிரி வேற லெவல்ல இருக்கா. அது வேண்டான்னு எப்படி சொல்றது? விதவிதமான தின்பண்டங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு நம்ம முன்னாடி வந்து வச்சுட்டாங்க, அது எப்படி வேண்டாம்னு சொல்றது? ஏன்னா வைராகியம் அப்படின்னா உனக்கு கைக்கே வந்து கிடைச்சாலும் கூட நீ அதுல வந்து பற்றற்றவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த குவாலிட்டி தான். அடுத்தடுத்து அதை எப்படி கொண்டு வரணும்ன்றத அவரே எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் இது எப்படி ஃபர்ஸ்ட் வைராகியம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். வேற எக்ஸாம்பிள் என்ன தோணுதுன்னா, விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ரொம்ப பிடிக்குமா. மற்ற சிஷ்ய பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொறாம வந்துருச்சு.
என்னது எப்ப பார்த்தாலும் விவேகானந்தத்தையே கட்டிட்டு அழுதுட்டு இருக்காரு, நம்மளை எல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சலசலப்பு வந்தவொடனே ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு யோசனை தோணுது. இவங்களுக்கு வைராகியம்னா என்னன்னு புரிய வைக்கணும். ஏன்னா வைராகியத்துடன் இருக்கின்ற சீடனைத்தான் குருவுக்கு பிடிக்கும், சரியா? நம்மளும் வருஷக்கணக்கில் சொல்லிட்டு இருக்கோம் வைராகியத்தோட இருங்கடா இருங்கடான்னு. ஆனா எவனும் இருக்க மாட்டேன்றாங்க. இவன் வைராகியத்தோட இருக்கான்ற காரணத்தினாலதான் நம்ம இவனை செல்லமா வச்சிருக்கோம். இது இவனுங்களுக்கு புரியல, புரிய வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு எல்லாரும் வந்த உடனே எல்லாரும் வாயை திறங்க, நாக்க நீட்டுங்க அப்படின்னாராம். எல்லாரும் நாக்க நீட்டிட்டாங்க. எல்லாரும் நாக்கிலையும் ஒரு சின்ன 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 வெள்ளத்துண்டு வைக்கப்பட்டது, சரியா? இனிப்பு வைக்கப்பட்டது. நரேந்திரன் அப்படின்னா விவேகானந்தரின் நாக்கிலையும் வைக்கப்பட்டது. இப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்ப நான் 1 hour ஸ்பீச் கொடுக்க போறேன், ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால உங்க கவனம் ஃபுல்லா என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். நான் நாக்குல வச்சிருக்கிற உங்களுடைய அந்த இனிப்பு மேல உங்கள் கவனம் சென்று விடக்கூடாது, அதை நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனோட ஒரு ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 1 hour கழிச்சு விவேகானந்தர் வாயில எப்படி அந்த வெள்ளக்கட்டி வைக்கப்பட்டதோ அது அப்படியே இருந்தது. மீறி யாருடைய வாயிலையும் அங்க வெள்ளக்கட்டியே காணும். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டான், சரியா? ஸோ இது மற்றவங்க எல்லாம் ரியலைஸ் பண்றாங்க. இப்போ ஏன் இவனை நான் செல்லமா வச்சுக்கிறேன், இவனை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது இல்ல? நீங்க புரிஞ்சுக்கோங்க, வைராகியம்னா இது வைராகியம் தான். இங்கே உங்களுக்கு மரணமில்லா வாழ்வை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ பெர்மனண்டா பிளிஸ்ஃபுல்லா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கேன். நீ இவ்வளவு நேரம் ஒரு சின்ன சுகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி தான் அவன் மனசு போயிட்டு இருக்கே தவிர, அவன் மனசுக்குள்ள எங்க இருக்குன்னா மரணத்தை தாண்டி வாழும் அந்த கலை மேல அவன் மனசு நாடி இருக்கு. இதன் மேல இச்சையே போகல, அதனால நாக்குல எச்சிலே ஊறல. மற்றவங்களுக்கு எல்லாம் வச்ச உடனே நாக்குல வேற லெவல்ல எச்சி ஊறுது. அவன் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த எச்சிலே உள்ள கொண்டு போய் வச்சிருது. அப்ப எச்சில் ஊறணுமா கூடாதான்னு டிசைட் பண்றதே நீ தானே. அப்ப எதன் மேல் உனக்கு நாட்டம் இருக்கு என்பதை பொறுத்து தானே அங்கே உனக்கு வருகிறது அப்படிங்கிறது அந்த வைராகியத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படிப்பட்ட வைராகியத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஏக்நாத் மகாராஜ் கேட்கிறதா வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குவாலிட்டி, நீ இந்த உடம்புல என்ன டெவலப் பண்ணணும் அப்படின்னா வைராகியத்தை டெவலப் பண்ணு. உடம்பு மனசுல ரெண்டுலையுமே எதை டெவலப் பண்ணணும்னா வைராகியத்தை. வைராகியம்னா என்ன? உடல் ஃபர்ஸ்டே அந்த முன்னாடி ஓவிலே சொல்லிட்டாரு, உடல் சார்ந்த இன்பங்களை எல்லாம் விட்டு தள்ளுன்னு. எந்த அளவுக்கு விட்டு தள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த வைராகியா எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அதன் மேல நாட்டமே இருக்கக்கூடாது. அது கிடைச்சா கூட, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய பேர் சொல்லுவீங்க, கிடைக்கலன்னா நான் சந்தோஷமா இருந்துப்பேங்க. கிடைக்கும் போது கூட அதன் மேல் நாட்டம் இல்லாம இருக்கணும். கிடைக்கும் போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதும் கூட அதுல அடிக்ஷன் இல்லாம இருக்கணும், அதுல நாட்டமே இல்லாம இருக்கணும். அப்படிங்கன்னா நம்ம அடிக்கடி கிருஷ்ணா ஃபீல் பத்தி பேசிட்டு இருக்கும்போது, நீ கண்ணனை அனுபவிக்க வேண்டுமே தவிர கண்ணனின் வேஷங்களே அல்லன்னு சொல்லியிருக்கோம். இப்ப எல்லா ரூபத்திலயும் யார் இருக்கா? நம் கண்ணன் தான் இருக்கான். ஆனா கண்ணனை வேஷத்துல சிக்காத, அந்த வேஷமாக இருக்கும் என் கண்ணனிடத்தில் நீ அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம். அது என்னது வேஷத்துல மயங்கிறதுனா என்ன? வேஷம் போட்டிருக்கிற கண்ணனிடத்தில் மயங்கிறதுனா என்ன அர்த்தம்? வேஷத்துல மயங்கினா நீ புலன்களுக்கு மயங்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ஆனா வேஷம் போட்டிருக்கின்ற என் கண்ணனிடத்தில் மயங்கு அப்படின்னா நீ தத்துவத்துக்கிட்ட நீ உன் மனசை வச்சிருக்கன்னு அர்த்தம். அப்ப தத்துவம் என்ன? பிரம்ம தத்துவம். கண்ணன் யாரு? பிரம்மம். அப்ப தத்துவத்துக்கிட்ட மயக்கம் வந்தா நீ அந்த பிரம்மமாகவே மாறிவிடுவாய் என்பதற்காக சொல்லப்பட்டது. அப்ப அடிக்கடி நான் சொல்ற எக்ஸாம்பிள் என்ன? 5 மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்று மீதி தந்தால் 1,00,000 ரூபாய். அதனுடைய அர்த்தம் என்ன? அண்ணன் சாப்பிட்ட 5 மிட்டாயை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அதனுடைய வேல்யூ எப்படி திடீர்னு கூடிச்சு? 5 மிட்டாய்க்கு திடீர்னு வேல்யூ கூடிடுமா? அண்ணன் வாய்ப்பட்டதும் கூடிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நான் 5 மிட்டாயை சுவைக்கலடா, 5 மிட்டாய்க்கு ஒருத்தே கிடையாதுடா, ஆனா 5 மிட்டாயா இருக்கின்ற என் கண்ணனை சுவைக்கின்றேன், அவனுக்கு ஒருத்தே இல்லை, அவனுக்கு 10 கோடி கூட நான் கொடுப்பேன் என்ற ஒரு பக்தன் சொல்லுகின்றான் என்றால் நீ எதை சுவைக்கின்றாய் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? அப்ப புலன் இன்பத்திற்கு நீ உன் மனம் செல்லுகிறதா அல்லது தத்துவத்தை நோக்கி உன் மனம் செல்லுகிறதா என்ற அந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உன் மனமும் உடலும் தத்துவத்தை நோக்கி செல்ல வேண்டும். அப்போது இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் வைராகியம் தானாக வந்துவிடும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அவரே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு, வேணா அடுத்தடுத்து என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம்.
நான் இப்போ உணவுல விஷத்தை கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தட்டை வந்து தொடக்கூட மாட்டோம். வைராகியம் தானாவே வந்துடும். அதே மாதிரி தான் உலக விஷயங்கள்ல ஒரு ஆபத்து இருக்குன்னு நம்ம உணர்ந்துட்டாலே அந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது தானாவே வைராகியமா வந்துடும். அதுக்கு இந்த நீங்க சொல்லும்போது ஜனகர் வந்து இதே மாதிரி அவருடைய குரு வந்து யாருக்கும் சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுக்காம ஜனகர் லேட்டா வருவாரு, அதுக்காக வேண்டி வெயிட்டும் பண்ணுவாரு. லேட்டா கூட வரட்டும், அவர் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிதான் சத்சங்கத்தையே ஆரம்பிப்பாரு. ஆனா அவர் வந்து உலக விஷயத்துல இருந்துகிட்டே அந்த விஷயங்களை சுவைக்காம பற்றற்று ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கிறதுனாலதான் இந்த குருவுக்கே அவர் மேல ஆசை. வந்து உட்கார்ந்து நடத்திட்டு இருக்கும்போது அங்க ஊரையே பத்த வச்சிருவாரு. மத்த சீடர்கள் எல்லாருமே ஓடிடுவாங்க. ஆனா இவர் வந்து பற்றற்று நிலையில உட்கார்ந்து சத்சங்கத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு வைராகியம் அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு சொல்ல வரேன். இன்னொரு கதையும் வந்து ஜனகர் கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும். ஸோ சீடர்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக யோக மாயையில எல்லா இடத்துலையும் தீப்பிடிச்ச மாதிரி வரும்போதும் கூட இவர் எதன் மேலேயும் நாட்டம் இல்லாமல் அந்த குருவின் பாடத்தின் மேல் நாட்டம் உள்ளது போல் ஒரு கதை சொல்லப்படுவதுண்டு. அந்த கதையும் இந்த இடத்துல வைராகியத்துக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், வைராகியத்தை பத்தி நமக்கு டீட்டெயிலா சொல்லணும்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு இப்போ. ஸோ அதனால வைராகியத்துல 3 வகைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு வைராகியத்தை எப்படி கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இப்போ என்ட்ரி ஆகிறாரு. Detachment is of many kinds. Great yogis have categorized it into 3 types: sattvic, rajasic, tamasic. ஸோ இது ஞானேஸ்வரியிலும் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இவர் மறுபடியும் இந்த இடத்துல, ஏன்னா நமக்கு பிகினிங்ல இருந்து நீ ஞானியாகிறது எப்படி அப்படிங்கிறத கோடிட்டு காட்டணும் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சித்த சுத்தி இல்லாம எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஒன் சித்த சுத்தி வந்துருச்சுன்னா நீதான்டா பிரம்மம்னு சொன்ன செகண்ட்ல நம்ம பிரம்மமாவே மாறி போயிடுவான் இல்லையா? அதனால இந்த விஷயங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் தர வேண்டி இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்க. பிரம்ம ஞானத்தை வந்து 42 ஓவில சொல்லிடலாம், பெரிய விஷயம் இல்லை. பட் அதை சொல்லி உங்களுக்கு புரிஞ்சா கூட பிரயோஜனம் இல்லை இல்லை. ஆனா நீங்க சித்த சுத்தியை நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரம்ம ஞானத்தை சொன்னா செகண்ட்ல நம்ம வந்து பிரம்ம ஞானத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். அப்படிங்கிற காரணத்தினால இந்த சித்த சுத்தியை பொருட்டு கொஞ்சம் எலாபரேட்டாவே இந்த வைராகியத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அதன் வகையில இந்த ஓவில பெருசா எதுவும் சொல்லல. வைராகியம் 3 வகைகளாக இருக்கின்றன என்று வேதங்கள் சொல்லுகின்றன, பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வைராகியம் பல வகைப்படும். யோகிகள் அதை சாத்வீகம், ராஜசம் மற்றும் தாமசம் என 3 வகைகளாக பிரித்துள்ளனர். அது ஒவ்வொன்றும் தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவரையும். ராஜசம்னா என்ன, சாமச வைராகியானா என்ன, ராஜச வைராகியானா என்ன, சாத்வீக வைராகியானா என்ன, இந்த 3ல இந்த தாமச வைராகியமும் ராஜச வைராகியமும் தூக்கி குப்பையில போட்டு சாத்வீக வைராகியத்தை மட்டும்தான் நம்ம கையில எடுத்துக்கணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் மனம் சுத்தம் அடையும். ஏன்னா அவருடைய கான்செப்ட் வெரி பிகினிங்ல சித்த சுத்தி தான். அப்ப சுத்தமான மனம் வர வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு வைராகியம் வேணும்னு முதல்ல சொல்லிட்டாரு. வைராகியம் வரணும்னா அதுல 3 டைப்ஸ் ஆஃப் வைராகியம் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல சாத்வீக வைராகியத்துக்கு நீ ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தர எண்ணி இந்த 5வது ஓவி கொடுக்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன். சரி, இப்போ தாமச வைராகியம் என்றால் என்ன அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு 6வது ஓவில. One who is ignorant of scriptures and right conduct and who acts corruptly possess tamasic detachment which is impure. வேத நெறிகளோ நற்செயல்களோ அறியாமல் தர்ம நெறியில் தவறி நடப்பவன் கொள்ளும் வைராகியம் தாமசம் எனப்படும், தூய்மையற்றது. அதாவது தாமச வைராகியத்துக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு? வேத நெறிகளோ, வேதத்துல நம்ம வாங்கக்கூடிய, இப்ப நமக்கெல்லாம் வந்து ஒரு மெஷின் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மெஷின் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கூடவே வந்து கேட்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு மிக்சி வாங்குறீங்க, கிரைண்டர் வாங்குறீங்க, என்ன உபகரணம் பாருங்க, கூடவே வந்து ஒரு சின்ன பேம்ப்ளெட் கொடுக்கப்படும். அதுல வந்து இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும்.
இதை நீ அந்த கரெக்டா அதுல சொல்லி இருக்கிறபடி கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீ ஃபாலோ பண்ணின அப்படின்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஸோ வேகமா ரிப்பேர் ஆகாது, அது கொஞ்சம் நல்லாவே லைஃப் வரும். ஆனா மாறாக நீ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தூக்கி குப்பையில போட்டு உன் இஷ்டத்துக்கு நான் அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சேன் அப்படின்னா அது வந்து வேகமா கராப் ஆயிடும், அதாவது கெட்டு போயிடும். சரியா? அப்ப அது கெட்டு போகாம அதுக்கு தாமச வைராகியத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் தர்றாரு அப்படின்னா, நமக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு நமக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நமக்கு கேட்டலாக் எது? பகவத்கீதான்னு வச்சுக்கலாம், இல்ல வேதங்கள், உபநிஷத்துக்கள் அல்லது பகவத்கீதா. ஸோ இதுதான் மனுஷனுக்கு வந்து கேட்டலாக். ஸோ நீ எப்படி வாழணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காகவே ஒரு நெறிமுறைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி வச்சிருக்கு. புலன்களை கட்டுப்படுத்தி வைராகியத்தோடு வாழணும், விவேக வைராகிய சமாதி தற்சம்பத்து மோட்சத்துவா, இதெல்லாமே ஞானத்துக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அப்ப இது எல்லாமே வேதங்கள்ல சொல்லியிருக்கு. நீ இப்படி இருந்தா நீ மரணமில்லா பெருவாழ்விற்கு வாழ முடியும், நீ பேரானந்தத்துல இருக்க முடியும் அப்படின்னு த ஹையஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் திஸ் பர்த் நீ அடையணும் அப்படின்னா நீ வந்து நான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணு அப்படின்னு அந்த கேரளா கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அதை டோட்டலா தூக்கி குப்பையில போட்டு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான்னா அவன் தாமச வைராகியத்தில் வாழ்கின்றான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. சரியா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? வேத நெறிகளோ நற்செயல்களோ அறியாமல் எது நல்லது எது கெட்டது, நான் என்ன செஞ்சா நான் நல்லா இருப்பேன், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், இதெல்லாமே கீதையில சொல்லியிருக்கு. ஸோ வேத நெறிகளோ நற்செயல்களோ அறியாமல் தர்ம நெறியில் தவறி நடப்பவன், எது தர்மம் எது அதர்மம் எப்படி இருக்கணும், இதுவும் வந்து கீதையில சொல்லியிருக்கு. தர்ம நெறியில் தவறி நடப்பவன் இவன் கொள்ளும் வைராகியம் தாமசம் எனப்படும், இது தூய்மை இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு ஒரு டவுட் வரலாம், வைராகியம்னா வந்து பற்றற்ற நிலை அப்படின்னு தானே சொன்னீங்க, இவனை வந்து இவன் தாமச வைராகியம் அப்படிங்கிறீங்க, பற்றற்ற நிலையில இவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டா வேத நெறிகள்ல ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுல பற்று இல்லை, இல்லை வைராக்கியம் தானே. இப்படி வாழணும் அப்படிங்கிறத நான் வாழ மாட்டேன் அப்படின்னு, ஸோ வேத நெறிப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுல பற்றே இல்லை நம்மளுக்கு. தர்மப்படி வாழணும் அப்படிங்கிறதுல பற்றே இல்லை, நல் செயல்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல பற்று இல்லை. ஸோ பற்றற்ற தன்மையில தானே நான் இருக்கேன். நீங்க என்னமோ புலநடக்கத்துல பத்தியே என்னமோ பேசிட்டு இருக்கீங்க, அதை விடுங்க, நானும் பற்றற்ற நிலையிலே தான் இருக்கேன். நான் கீதையை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கு, நான் தர்மத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கு. நீங்க பற்று வச்சிருக்கீங்க கீதையில, அது சொன்னதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்று ஒருவன் பேசினால் அவனை தாமசன் என்று புரிந்து கொள். அவன் வைராகியம் என்பது தூய்மை இல்லாத வைராகியம் என்று புரிந்து கொள். அது சித்த சுத்தியை கொடுக்காது, அது சித்தத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கிவிடும் என்று புரிந்து கொள். ஆதலால் இதற்கு பெயர் தான் தாமச வைராகியம். சிம்பிளா அவர் கோடிட்டு காட்டுறது, நீ வேத நெறிமுறையில் குரு வார்த்தையை கேட்காம, குருவை மதிக்காம, கீதையை மதிக்காம உன் இஷ்டத்துக்கு வாழணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அதுக்கு பேர் வந்து தாமச வைராகியம். அப்படி இருக்காதேன்னு சொல்றதுக்கு அதை சொல்லித்தர வேண்டியது இருக்கு. சரியா? ஏன்னா ஒரு சில விஷயம் ஞானேஸ்வரியில ஸ்பெஷாலிட்டி அதுதான், ஞான லட்சணங்கள் மட்டும்தான் பகவத்கீதையில சொல்லியிருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அஜ்ஞான லட்சணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்க ஆரம்பிச்சிருவார். ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம அஞ்ஞான லட்சத்துல தானே இருக்கோம். ஸோ நான் எப்படி இருக்கேன்றதை சொல்லிட்டு அப்படி இருக்காத அப்படின்னு சொன்னா ஆமா இல்லை நம்ம அப்படித்தானே வாழ்றோம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்படி இருக்க மாட்டோம். சரியா? இப்படி இருக்கணும்னு மட்டும் சொன்னோம்னா நமக்கு புரியாதான், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சேர்ந்து சொன்னாதானே புரியும் என்று சொல்லி தாமச வைராக்கியம் என்றால் என்ன, இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த தாமச வைராக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ராஜசத்துக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அண்ணா நம்ம இது கரெக்டா பாருங்க. இப்போ இந்த தாட்டிஜ அபங்கத்துல இந்த ஒருத்தன் வந்து மலையிலேயே வீடு கட்டிக்கிட்டானா, காஷாயம் கட்டிக்கிட்டு மனசை எதுவும் கட்டுப்படுத்தாம மலையில போய் வாழ்றேன், போய் வீடு கட்டிக்கிறானா. இது தாமச வைராகியம் தானே. பற்று எதுவுமே எடுக்காம நான் வந்து எங்கேயாவது போய் காஷாயத்தை அதாவது அது என்னது காவி உடைய கட்டிக்கிட்டு நான் போய் மலையில போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒளியறதுங்கிறது தாமச தாமச வைராகியம் தானே. இதுதானே இருக்கக்கூடாது சொல்றாரு. தாமச வைராகியத்துக்கு ஞானேஸ்வரியில வேற லெவல் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. ஓகே, நீ சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, டே இது ஞாபகம் இருக்கா, சாப்பாடு ரொம்ப சூடா இருக்கு அப்படிங்கிறதுக்காக
அது அதை உடல் தள்ளி ஆற்றிக்கொண்டு புசிக்க வேண்டும் என்று எண்ணாமல் எட்டி உதைத்து பசித்து கிடந்தார் போலே. ஞானதேவர் சொல்ற எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா, சாப்பாடு மிகவும் சூடாக இருக்கின்றது என்று அதன் மேல் கோபப்பட்டு அதை எட்டி உதைத்து விட்டு பசித்து கிடந்தார் போலே. அப்ப நீ அறிவாளின்னு என்ன பண்ணிருக்கணும்? கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் விட்டு இருந்தேன்னா அது ஆறி போயிருக்கும். ஆறி போனதுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டு இருக்கலாம். ஆனா இப்போ எவ்வளவு பெரிய வைராக்கியத்துல இருக்காரு. எட்டி வதச்சிட்டு நாங்க பட்டியல இருக்கோம். அப்ப எங்களுக்கு எவ்வளவு வைராக்கியம். எது ரூல்ஸோ எது முறையோ அந்த முறையை ஃபாலோ பண்ண மாட்டோம். எங்க இஷ்டத்துக்கு வாழ்வோம். ஆனா நாங்க வைராக்கியமா தானே வாழ்றோம் என்று சொல்லிக் கொண்டு வாழ்கின்ற முட்டாள்தனமாக மூடத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் வந்து தாமச வைராக்கியம் அப்படின்னு எடுத்துக்கணும். காசுக்காக சாப்பாடை வந்து விட்டுட்டு இப்ப ஆமா. இன்னொரு எக்ஸாம்பிள் தாமசத்துக்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலை வச்சு எல்லாத்தையும் வந்து வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு அவன் பசித்தே கிடந்து செத்தே போயிடுவானா. ஒரு கஞ்சன்னு வச்சுக்கோங்களேன். பணத்தை சம்பாதிக்கிறது ஓகே. அப்ப எவ்வளவு பெரிய வைராக்கியசாலி பாருங்களேன். எல்லாத்துக்கும் நான் கொடுத்தேன், கடைசியில நான் சாப்பிடல இல்லை, நான் எவ்வளவு பெரிய வைராக்கியசாலி. அது ஆக்சுவலி வந்து பணத்து மேல உள்ள மோகம், பணத்து மேல உள்ள பற்று, அந்த கஞ்சத்தனத்துல நீ என்ன செய்யணும்னே தெரியாம நீ செத்து போறது வைராக்கியமா? மேலோட்டமா பார்த்தா என்ன வைராக்கியம் தான், எல்லாருக்கும் சமைச்சு போட்டி செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்ல போகுது. லூசு பையில பணத்து மேல உள்ள பற்றுல கஞ்சத்தனத்துல செத்து போனதை வந்து நீ கணக்குல எடுக்கலாமா? இந்த எக்ஸாம்பிளையும் நீ கண்டிப்பா எடுத்துக்கலாம். தாமச வைராக்கியத்துக்கு நிறைய சொல்லியிருப்பாரு ஞானேஸ்வரியில. ஓகேண்ணா. ராஜசத்துக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். Renouncing for the sake of being worshipped, leaving satsang to accept personal adoration and being attached to disciples is known as rajasic detachment. அதாவது பிறர் தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக துறவரம் மேற்கொள்வது, சத்சங்கத்தை விட்டுவிட்டு தனிப்பட்ட பூஜைகளை ஏற்பதும், சீடர்கள் மீது பற்று வைப்பதும் ராஜச வைராக்கியம் ஆகும். என்ன சொல்லியிருக்காரு? பொதுவாகவே நம்ம வந்து தாமஸ் ராஜஸ் சாத்விக் வந்து டிஃபைன் பண்ணும்போது, தாமசம் அப்படின்னா லூசுத்தனமானது, முட்டாள்தனமானது என்ற பேசிஸ்ல திங்க் பண்ணீங்கன்னா ஈஸியா தாமசம்னா என்னன்னு புரியும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ராஜசம் அப்படிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்லியிருப்போம்னா ரிசல்ட் ஓரியன்டட் அப்ரோச் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏதோ ஒன்றை அந்த ரிசல்ட்டுக்காக அவன் வந்து என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருப்பான். நம்ம ஆளுங்க வந்து 1 லட்ச ரூபாய் சேலரி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தனக்கு சுத்தமா பிடிக்காத வேலையில ஒரு மாசம் ஃபுல்லா உட்காந்து அழுறதுக்கு தயாரா இருக்கான்ல. என்ன வைராகிய சீலிகள் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குல்ல. பிடிக்காததையே வருஷம் பூரா பண்றதுக்கு தயாரா இருக்கான். ஏதோ அவன் 1 லட்ச ரூபாய் சேலரி கொடுக்குறான்றதுனாலயோ ஏதோ ஒண்ணு கிடைக்கும்ன்றதுனால, ஒரு பணம் கிடைக்கும்ன்றதுனாலே, புகழ் கிடைக்கும்ன்றதுனால, பதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால என்ன வேணா நான் இழக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு இழந்துட்டு போகக்கூடிய கேசஸ் எல்லாம் நம்ம வந்து அன்றாடம் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம். சுகத்துக்காக இழக்கிறவன் வந்து தாமச வைராக்கியம். தாமச வைராக்கியத்துல சுகத்துக்காக இழக்கிறதுன்னா குடிகாரனை வச்சுக்கலாம். இந்த குடிகாரன் வந்து இந்த போதைக்காக, இந்த உடல் போதைக்காக தன் மானத்தை இழந்துருவான், மனைவி இழந்துருவான், மக்களை இழந்துருவான், பணத்தை இழந்துருவான், எல்லாத்தையுமே இழந்துருவான். ஆனாலும் நம்மால் வந்து அந்த குடிக்காக எல்லாத்தையுமே இழப்பாரு. சரியா? இது வந்து தாமச வைராக்கியத்துல வரும். ஆனா இந்த ராஜச வைராக்கியத்துல எது வரும்னா புகழுக்காக, பதவிக்காக, அல்லது தன்னுடைய ஈகோவை பில்ட் பண்ணிக்கிறதுக்காக. அது வந்து வெறும் உடல் சுகத்துக்காக. ஈகோக்கெல்லாம் பில்ட் ஆகாது. எவனும் மதிக்கவே மாட்டான் அவனை. சரியா? அவனை எவ்வளவு கேவலமா பார்த்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு அந்த சுகம் வேணும், அவ்வளவுதான். இது யாரு? தாமச வைராக்கியம். ஆனா ராஜச வைராக்கியம் அப்படி கிடையாது. அது எனக்கு எல்லாவனும் என்ன அண்ணாந்து பார்க்கணும், என்ன டாப்னு சொல்லணும், என்ன மதிக்கணும். அப்படி மதிக்க வைக்கிறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். சரியா? அப்போ நானே இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். பணம், பதவி, புகழ் எல்லாத்தையும் நான் இழக்க தயாரா இருக்கேன். எதுக்குன்னா எல்லாரும் என்ன சல்யூட் அடிக்கிறதுக்காக. எல்லாரும் என்ன சல்யூட் அடிக்கணும், என்ன மேலா பார்க்கணும், என்ன உயர்வா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனும் வந்து எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு தயாரா இருப்பான். ஸோ அந்த மாதிரியான இருந்தா அது ராஜச வைராக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இவர் என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காருன்னு முதல்ல சொல்லிடுறேன். தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக, அப்படியே அவரை பார்த்தோன்னே பெரிய ஆள்ரா இவர் அப்படின்னு அவனை நினைக்கணுன்றதுக்காக, அவனை உச்சத்தில் பார்க்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுவானா, மதிக்க வேண்டும் என்பதற்காக துறவரம் மேற்கொள்வது. சோ சன்னியாசியா நீ ஏன் ஆன அப்படின்னா, அப்படியே உலகத்துல எல்லாவனும் மதிக்கிறான்டா, பணக்காரங்கள்லாம் வந்து காலில் விழுறான்டா, அப்ப எல்லாவனுமே
பணம் சம்பாதிச்சா கூட இவ்வளவு மரியாதை கிடைக்காத போலடா. பேசாம தாடியை வளர்த்துக்கிட்டு 2 காவியை உடுத்திக்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்து நம்ம கால்ற வெல்வான்டா அப்படின்ற ஃபீலிங்ல காவியை உடுத்திக்கிறது. துறவரம் மேற்கொள்வது. துறவரம்னா என்ன? காவியை உடுத்திக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு நானும் சன்னியாசி அப்படின்னு சொல்லிக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து அதுக்காக சில விஷயங்கள் இழக்கத்தான் வேணும். நீ கல்யாணம்லாம் பண்ணிக்க கூடாதுல்ல. ஏன்னா துறவரம் அப்படிங்கிறது கல்யாணம்லாம் பண்ணிக்காம எதுவும் அனுபவிக்காம வாழணும் அப்படிங்கிறதுக்காக அதை நீ பண்ண போற. அப்ப நீ வந்து வைராகியமா இது ஏதோ ஒன்று அடையிற என்ன மதிப்பு மரியாதை மேல உள்ள போதை. யாருக்கு? ராஜச வைராகியத்துல. அதற்காக நீ வந்து இந்த மாதிரி பண்ற. அடுத்து என்ன பண்ணுவான்? சத் சங்கத்தை விட்டு விட்டு தனிப்பட்ட பூஜைகளை ஏற்பது. இது குறிப்பா வந்து இந்த போலி சன்னியாசிகளுக்காகவே, போலி சாமியார்களுக்காகவே அவர் வந்து எழுதின மாதிரி தெரியுது. ஸோ மதிப்பு மரியாதைக்காக துறவரம் பூண்டது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் தனிப்பட்ட பூஜைகளே ஏற்பது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா போனமா சத் சங்கம் பண்ணமா வந்தமான்னு தானே இருக்கணும். ஆனா அங்க போனா அவங்க வந்து இவங்க பாத பூஜை பண்ணுவாங்க. இவங்களை வந்து ஒரு கடவுளாவே பார்த்து இவங்களை வழிபடுவாங்க. இவங்களுக்குன்னு பர்சனலா நிறைய பூஜை பண்ணுவாங்க. சரியா? இந்த பர்சனல் பூஜை மேல ஆசைப்பட்டு இவன் வந்து துறவரத்துல இருக்கான், இவன் சன்னியாசியா இருக்கான் அப்படின்னா இதுக்கு பேரெல்லாம் வைராகியம் கிடையாது. அப்போ இந்த ஆசை அது முமுட்சத்துவம். ஓகே, நான் வந்து பிரம்மத்தை அடையணும், கடவுளை அடையணும், கடவுள் மேல் உள்ள ஆசையில நீ எல்லாம் இழந்தேன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா நீ வந்து தாமச வைராகியத்துல உன் புலன்கள் மேல் உள்ள ஆசையில நீ வந்து என்னத்தையோ இழக்கிற. இது உன்னை உயர்வா பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில இழக்கிற. மேபி சாத்வீகத்துல சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இறைவன் மேல் உள்ள ஆசையில எல்லாத்தையும் துறக்கணும் அப்படின்னு. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் மெயினா சொல்லியிருக்கிறது, பர்சனலா அவனுக்கு பூஜை பண்றதுக்கு ஆசைப்பட்டு சத் சங்கத்தை விட்டுட்டு ஒரு வைராகியமா இருக்கிறது. இதெல்லாம் வந்து ராஜச வைராகியத்துல வருது. உலகத்துல நான் இது எஸ்கேப் ஆயிடுச்சு துறவரத்துல இருக்கு. அதே ஏதோ ரிவார்டு கிடைக்கும்ன்றதுக்காக போறது. சீடர்கள் மீது பற்று வைப்பது ராஜச வைராகியமாகும். சீடர்கள் மேல அட்டாச் ஆயிடுவான். ஆசிரமம் வச்சுட்டு ஆசிரமத்துல அட்டாச் ஆயிடுவான். நிறைய பேர் இந்த கோயில்களுக்குள்ள எனக்கு தெரியாது இந்த கோயில் அந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு. கோயிலே ஒரு பிசினஸா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். என்னடா சொல்ற, கோயில் பிசினஸ்னா புரியலையே. அடப்போங்க, எனக்கே தெரியாது, என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் ஊர் பக்கத்துல ஒரு கோயில் இருந்திருக்கு, அடுத்த தெருவுல ஒரு கோயில் இருக்கு. இவன் போயிட்டு அந்த கோயில் நிர்வாகிகள் தெரிஞ்சவங்க இருந்ததுனால அந்த மீட்டிங்ல போய் உட்காந்துருக்கான். அவங்க பேசுறாங்களாம், அந்த கோயில்ல வருமான பக்தர்கள் எவ்வளவு வந்திருக்காங்க, நம்ம கோயில்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க, யார் போட்டி, எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி வருமானத்தை கூட்டுறது அப்படின்னு பக்தர்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்களாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு பிசினஸ் ஓரியன்டா ஒரு கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட நம்ம எப்படி ஜெயிக்கிறது, இந்த கம்பெனியோட எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரியே அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து அரண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு பேசிட்டு இருந்தோம். இப்ப அதே நிலைமை நிறைய ஞானிகள் அப்படின்னு வேஷம் போட்டுக்கிட்டு ஆசிரமத்தை கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2 பேர் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஒரு ஆசிரமம் வச்சிருக்கேன், இன்னொருத்தன் இன்னொரு ஆசிரமம் வச்சிருக்கேன். இல்ல இல்ல, நம்ம கிட்ட வரணும் ஆளுங்கள்லாம். இந்த அரசியல்வாதிகள் வந்து மாநாடு போட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, கரெக்டா ஒரு மாசத்துக்கு ஒரு மாநாடு நடத்துறது, என்னென்ன யுக்திகளை பண்ணா வந்து பக்தர்களை கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது. சிஷ்ய பிள்ளைங்க நிறைய நமக்கு வருவாங்க, முக்கியமா வருமானம் நிறைய கிடைக்கணும்னா என்னென்ன நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஸ்னஸ் ஓரியன்டா இன்னைக்கு நிறைய ஆசிரமங்களே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து இன்னொன்னு சொல்லலாம், நம்ம நேரடியாக பார்த்தது அநாத ஆசிரமம். ஸோ நான் நேரடியாகவே ஒரு 2-3 அநாத ஆசிரமங்களுக்கு போயிருக்கேன். ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஆனாலும் எனக்கு வருத்தம் இல்லை, ஒரு சந்தோஷம் தான். என்ன அப்படின்னா, நான் பார்த்த ஒவ்வொரு அநாத ஆசிரமமே வந்து வேற லெவல் ஹைஃபையா இருந்தது. அங்க அந்த சாப்பாடு எல்லாமே வந்து ஹைஃபையா அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ச்சே, இப்படி எல்லாம் நான் நடத்தணும், இவர் வந்து ஆசிரமத்தை நடத்துறவர் வந்து உண்மையிலேயே நம்ம பாராட்டணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது, இப்போ ஒரு 1,00,000 அந்த ஆசிரமத்துக்கு டொனேஷன் வருது அப்படின்னா நான் எந்த அளவுக்கு ஹைஃபையா ஆசிரமத்தை நடத்துறேன் அப்படிங்கிறது டோனார்ஸ் கிட்ட நான் காட்டணும்.
அப்ப டோனர்ஸ் கிட்ட நான் ஹைஃபையா எந்த அளவுக்கு காட்டுறேனோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து வருமானம் வருது, டொனேஷன் வருது அப்படிங்கிறது தான் லாஜிக். அது எனக்கு தெரியல. அப்புறம் போய் பார்த்தா ஏன் இவ்வளோ ஹைஃபையா பண்றாங்க அப்படின்னா, ஹைஃபையா பண்ணாதாட எனக்கு நிறைய வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு மறைஞ்சிருக்கிற லாஜிக் வந்து கடைசியில் கண்டுபிடிச்சு. சரிடா, இந்த ஆசிரமம் தான் இப்படி ஆகணும்னு சொல்லிட்டு சென்னையில இன்னொரு ஆசிரமத்துக்கு போக வேண்டிய ஏதோ ஒரு விஷயத்தான் போக வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஆசிரமத்துக்கு போறேன். நான் பசங்களை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார். அனாத பசங்களுக்கு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமா? என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்டா, அங்கேயும் அதே கதை தான் சொல்றாரு. பசங்களை சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறேன்னா தான் டொனேஷன் பிச்சுக்கிட்டு கொட்டுது எனக்கு. ஏன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆள் பாடுறா, சிபிஎஸ்இ நம்ம குழந்தைங்களே நம்ம படிக்க வைக்க முடியும், அண்ணாத பசங்களை வந்து சிபிஎஸ்சியில படிக்க வைக்கிறான் அப்படின்றப்ப ஒரு பெரிய கிரேஸ் வருது அவன் மேல. அவனை எல்லாரும் வந்து தெய்வமா பாக்குறாங்க, வழிபடுறாங்க, கும்பிடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட் நான் வந்து ஒரு கெத்த காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து 4 பேருக்கு நல்லதை பண்ணிட்டு இருக்கேன். அது ஆசிரமம் நடத்துறது நல்ல விஷயம்தான். ஆனாலும் நான் எதுக்கு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா, இவங்க கெத்த காட்டணும் அப்படிங்கிறதுக்காக 4 பேர் நல்லா இருக்காங்கன்றது பெரிய சந்தோஷமான விஷயம் தானே. இப்போ எத்தனையோ பேருக்கு அந்த டொனேஷன்ல இவங்க பாதி சாப்பிட்டாலும் மீதி ஃபுல்லா அவங்களுக்கு தானே போய் சேருது. இவங்க எதுவும் நடத்துறதுனால 4 பேருக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இது எல்லாமே ஒரு ராஜச வைராக்கியத்துல வரும். நீங்க பார்த்தா அப்படியே ச்சே, என்ன அன்பு, உலக மக்களுக்காக தன்னையே தியாகம் பண்ணிக்கிண்டு ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு தோணும். பட் இன்டென்ஷன் பியூரா இல்லாம நீ ஏதோ ஒரு சுயநலத்துல நீ எதையோ ஒன்று அடையிறதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா இது வந்து பியூர் வைராக்கியத்துல வராது. இது ராஜச வைராக்கியத்துல தான் சேரும் என்று இந்த ராஜச வைராக்கியத்திற்கு உண்டான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். அதோட நம்ம டைம் அப் ஆயிடுச்சு. அதனால சாத்வீக வைராக்கியம் என்னங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேண்ணா.